Taste the Daily. ஈரோடு மாவட்டம் பவானியில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் பேசுகையில், மக்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்து வேதனைப்படுத்தும் அரசாக விடியா திமுக அரசு உள்ளது என விமர்சித்தார். இந்நிகழ்வில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர், மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் வி. சரோஜா, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ், பவானி நகர செயலாளர் சீனிவாசன், ஒன்றிய செயலாளர் தங்கவேல் உள்பட திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். போட்டவங்க ஒரு பாதி பேர் அப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இல்லை நாங்கள் தெரியாமல் போட்டுக்கிட்டோம், கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை ஆனால் எடப்பாடியாக இருந்தால் ஓட்டு, அதில் எந்த மாற்றம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்றைக்கி எவ்வளோ இழந்திருக்கிறோம், அந்த இழந்த மக்கள்லாம் இன்றைக்கி கரண்ட் பில்லும் இன்னைக்கு விலைவாசி உயர்வை நம்ம மனசில் நினைச்சாலே ஓட்டு போடும்போது கை ரெட்டலை தான் போகுது, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அதனால் மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் உறுதியாக முதலமைச்சராகிறார்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நத்தமேடு கிராமத்தில் அதிமுக கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் பங்கேற்று அதிமுக கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் அஞ்சம்மாள் பாஸ்கரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் CN சிவபிரகாசம், கண்ணாடி பாஸ்கர், MGR மலைவேந்தன் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் சுமார் 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் ஏற்பாட்டில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் SS ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். குன்னத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட நல்லிக்கவுண்டம் பாளையம் முதல் பச்சாம்பாளையம் வரையில் மாவட்ட கவுன்சிலர் நிதி மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் நிதியில் இருந்து தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் SS ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மேலும் ராமாயி சாலை பகுதி மற்றும் நவக்காடு ஊராட்சியில் மழைநீர் வடிகால் கட்டிட பணிக்கு பூமி பூஜை செய்து வைத்தார். இதன் பின்னர் ஆதி திராவிடர் காலனி குடியிருப்பு பகுதியில் காங்கிரீட் சாலை பணிக்கான பூமி பூஜை செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நவக்காடு ஆதி திராவிடர் காலனியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை திறந்து வைத்தார். இந்த பூமி பூஜை மற்றும் திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான அசோக்குமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதில் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும், கஞ்சா, கள்ளச்சாராயம் போன்ற போதைப் பொருட்கள் அதிகரித்து தமிழகம் போதை மாநிலமாக மாறி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர்கள் காவேரி, பன்னீர்செல்வம், முன்னாள் MLAக்கள் KE கிருஷ்ணமூர்த்தி, மனோரஞ்சிதம் நாகராஜ், முனி வெங்கடப்பா, கழக பொதுக்குழு உறுப்பினர் KPM சதீஷ்குமார், ஊத்தங்கரை நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர்கள் வேங்கன், வேடி, தேவராசன், சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நீக்கப்பட வேண்டிய அரசு. கள்ளச்சாராயம், கஞ்சா போன்ற பொருட்கள், இங்கே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கின்ற மாநிலமாக இருக்கின்றது. எல்லா IAS அதிகாரி IPS மாற்றினே இருக்கிறீங்க. ஏன் இங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது? நான் சொன்ன ஏற்கனவே என்கவுண்டர், 2 என்கவுண்டர், இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்கின்ற மாநிலமாக இருக்கின்றது. சென்னை மாதவரத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு, இளைஞரணி, மகளிரணி நிர்வாகிகளுக்கு அதிமுக உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் 26வது வார்டு இளைஞரணி நிர்வாகிகள், பாசறை நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகளுக்கு உரிமைச் சீட்டினை முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி வழங்கி பேசுகையில், பெண்களுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தி விடியா திமுக ஏமாற்றுகிறது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாதவரம் பகுதி கழக செயலாளர் கண்ணதாசன், வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் மு. தமிழரசன் மற்றும் வட்டச் செயலாளர் கண்ணன், லோகநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் வேப்பம்பட்டியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக்கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பசுபதி, ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் அருண் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஊத்துப்பட்டி கிராமத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி ஏற்பாட்டிலும் நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையிலும் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். பின்னர் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, வழக்கறிஞர் அணி மாவட்ட இணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நீலகண்டன், நகர்மன்ற உறுப்பினர்கள் செண்பகமூர்த்தி, வள்ளியம்மாள் மாரியப்பன், ஊத்துப்பட்டி ஒன்றிய விவசாய அணி செயலாளர் விஜயகுமார், கிளை செயலாளர் ரவி, மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் அம்பிகை பாலன், ஒன்றிய மாணவரணி செயலாளர்கள் அண்ணாமலை, விக்னேஷ், அல்லிதுரை, பஞ்சாயத்து துணைத் தலைவர் ரேவதி மற்றும் கழக மாணவரணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான செம்மலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதேபோன்று அயோத்திப்பட்டினம் பகுதியில் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் செம்மலை, அதிமுக கட்சியை எந்த கொம்பனாலும் அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது என்றும் அதிமுக வலுவோடும் பொலிவோடும் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் ஏற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா, அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில துணை செயலாளர் பொன் தனபாலன், வாழப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார், அயோத்தியப்பட்டினம் வடக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளரும் புறநகர் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான ராஜராஜ சோழன், புறநகர் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் குபேந்திரன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கவில்லை, மக்கள் இயக்கமாகத்தான் ஆரம்பித்தார். அந்த மக்கள் இயக்கம் அரசியல் இயக்கமாக மாற்றப்பட்டு மக்கள் மனதிலே இந்த இயக்கத்தினுடைய அந்த இயக்கம் ஊறி போயிருக்கிறது. எனவே இந்த இயக்கத்திற்கு தாளம் கிடையாது. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. எனவே இந்த இயக்கம் வலுவோடும் பொலிவோடும் நல்ல நிலைமையில் இருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு தலைமையிலும் வடக்கு ஒன்றிய செயலாளர் MK வேலுமணி முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், மாநில விவசாய அணி தலைவர் TR அன்பழகன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ், தலைமை கழக பேச்சாளர் போலூர் குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், ஏழை மாணவர்களும் மருத்துவராகலாம் என்ற கனவை நனவாக்கியவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தான் என பெருமிதம் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பெண்ணாகரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் மற்றும் இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இதில் பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். இன்றைக்கு நீட் தேர்வை ஒழிப்பேன் என்று அவங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னா, ஒரே கையெழுத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்போம்னாங்க. ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சாங்களா? 40 மாசத்துல ஒழிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். மக்களை ஏமாற்றுவதற்காக அது போன்ற அறிவிப்பை செய்தார்கள். ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகின்ற அரசுதான் அம்மாவுடைய அரசு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் 7.5% உள் ஒதுக்கீட்டை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு டாக்டராக முடியாது என்பதை கருத்தில் கொண்டுதான் 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்ததன் மூலமாக இந்த ஆண்டு 622 பிள்ளைங்க மொத்தம் அதுல அரசு பள்ளியில் படிச்சவங்க டாக்டர் ஆனது.